Hello fellow investors. இந்த வீடியோவில் AU Small Finance Bank and IDFC First Bankோட earnings report பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். IDFC First Bank பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அப்புறம் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் கேளுங்க, நான் இதுக்கு 4 வீடியோவில் ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அது எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம AU Small Finance Bankோட Q1 ரிசல்ட்ஸை மேலோட்டமாக பார்த்துட்டு IDFC First Bankை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். AU Small Finance Bankோட நெட் ப்ராஃபிட் 37% வந்து ரைஸ் ஆகிருக்கு. 796 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பெஸ்ட் அசெட் குவாலிட்டி மெயின்டைனிங் பேங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது AU Small Finance Bank தான். பேரில் தான் ஸ்மால் ஃபினான்ஸ்னு இருக்கே தவிர இதோட மார்க்கெட் கேப் கொஞ்சம் அதிகம் தான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 32% இருக்குது. 2696 crores இருந்திருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 2045 crores தான் இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 9.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1435 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டர் 1312 crores தான் இருந்திருக்கு. ப்ரொவிஷன்ஸ் 371 crores வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கொஞ்சமாக டிக்ளைன் ஆயிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் கொஞ்சமாக அதிகப்படுத்தியிருக்காங்க. பட் இதனால தான் இவங்க நெட் ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. இவங்க நெட் ப்ராஃபிட் எனிவே 37% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பார்க்கும்போது கொஞ்சமாக அசெட் குவாலிட்டி வீக்கன் ஆயிருக்கு, டிட்டரேட் ஆயிருக்கு. ஏன்னா கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அண்ட் நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து ஏற்கனவே இருந்ததில் கொஞ்சம் இன்ச்சப் ஆயிருக்கு. அசெட் குவாலிட்டி ஹாஸ் டிட்டரேட்டட், பட் ரொம்ப கன்சர்னிங்னு சொல்ல முடியாது. AU Small Finance Bank has always been performing well. இவங்க எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேல்யூவேஷன் வைஸ் மார்க்கெட்டே ஒரு பெரிய புல் பேக் இல்லை இந்த பர்டிகுலர் பேங்க்கில் ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்து ஸ்டாக் ப்ரைஸ் புல் பேக் ஆனால் மட்டும்தான் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வருங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். யாராவது AU Small Finance Bankோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா இல்லை இதை ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மோட்டிலால் ஓஸ்வாலோட ராம்தேவ் அகர்வால் இதை பற்றி பெருமையாக நிறைய வாட்டி பேசி நம்ம கேட்டிருப்போம். நீங்கள் கேட்டிருக்கீங்களா? AU Small Finance Bank டெஃபினட்டாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பேங்க் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போது IDFC First Bankக்கு வரும். ஃபஸ்ட்டு மேலோட்டமாக அவங்க ரிசல்ட்ஸை பார்த்துட்டு சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸை பார்த்துட்டு அவங்க இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லேருந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லைட்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இவங்களோட நெட் ப்ராஃபிட் 1075 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1000 crores மேலே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 463 கோடி தான். ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்களோட நெட் ப்ராஃபிட் 132% வந்து இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 21% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 5972 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 14% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2553 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 2239 crores தான் இருந்திருக்கு. ப்ரொவிஷன்ஸ் 1144 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு, பட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கொஞ்சமாக அதிகமாக இருக்குது. அசெட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது 1.61% போன குவார்ட்டர் இருந்திருக்கு, இப்போ 1.51% தான். நெட் என்பிஏயும் பார்க்கும்போது 0.48% இருந்திருக்கு போன குவார்ட்டர், இப்போ 0.44% தான். இவங்க பிஸ்னஸ் அப்டேட் கொடுக்கும்போது இவங்களோட டெபாசிட்ஸ் எவ்வளோ, அட்வான்சஸ் எவ்வளோ, காசு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அசெட் குவாலிட்டி இஸ் சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர் தன் ப்ரீவியஸ் குவார்ட்டருங்கிற ஒரு பாயிண்ட்டை போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அசெட் குவாலிட்டியில் இஷ்யூ இருக்காது, நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். IDFC First Bankல இன்னொரு இம்பார்ட்டண்டான அப்டேட் இருக்குது. அவங்க 20,000 crores வரைக்கும் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் டேட் செட் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை அடுத்து பார்ப்போம். பட் 20,000 crores அவங்க ரைஸ் பண்ணுறதுக்கு மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. 7,500 crores ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ் இஷ்யூன்ஸ் வழியாக ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணுறதாகவும், மீதி 12,500 ஒன் ஆர் மோர் ட்ரான்ஷஸ், அதாவது மேலும் மேலும் இந்த மாதிரி டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் மூலியமாவோ அவங்க ரைஸ் பண்ண போகிறாங்க. ஷார்ட் டேர்மில் ஈக்விட்டி டைல்யூட் செய்யப்படலாம், பட் லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் இந்த பணத்தை அவங்க ரைஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ IDFC First Bankல பெரிய லெவலில் நமக்கு கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இது ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம IDFC First Bankோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லேருந்து சில இம்பார்ட்டண்டான ஸ்லைட்ஸ் பார்க்கலாம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்களோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 2,97,834 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் அவங்களோட நெட் ப்ராஃபிட் 1000 crores கிராஸ் ஆயிருக்குங்கிறத சந்தோஷமாக சொல்கிறாங்க. பட் ப்ரொவிஷன்ஸும் ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கூட நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி மீடியா சேனல்ஸில் கவர் பண்ணியிருந்தாங்க. அதில் எவ்வளோ உண்மை இருக்குங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியல. பட் கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க அதுவும் ஒரு இஷ்யூவை கோ த்ரூ பண்ணி அதுலேருந்து குவிக்காக வெளியில் வந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுங்கிறது கண்டிப்பாக இட் இஸ் கமெண்டபிள். அவங்களோட டோட்டல் டெபாசிட் 3,11,892 crores இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இதுவுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காசா டெபாசிட்ஸ் 25% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு, 8% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் க்ரோ ஆயிருக்கு. ஸோ அவங்க டோட்டல் டெபாசிட்ஸ் வளர்றதை விட காசா டெபாசிட்ஸ் வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. வண்டர்ஃபுல் சைன். காசா ரேஷியோ 50.8%. ஸோ டோட்டல் டெபாசிட்ஸில் 50%க்கு மேலே கரண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வந்து விழுது.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் காசா ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இதை நம்ம ரொம்ப மாதமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜிஎன்பிஏ என்என்பிஏ பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ அசெட் குவாலிட்டியாக சிக்னிஃபிகண்ட்லி இம்ப்ரூவ்ட். குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதாவது நிம்ஸ் பார்த்திங்கன்னா 5.96% இருக்குது. இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரிஸ்க் அட்ஜஸ்டட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 96 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 8 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லா மெட்ரிக்ஸுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான சந்தேகமே கிடையாது. டேரெக்டாக அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு வந்துடும். 1075 crores வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 132% இயர் ஆன் இயர் அண்ட் 237% குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கீழே பார்த்தீங்கன்னா முக்கியமான சில நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட் பாயிண்ட்டாக நல்லாவே பாருங்கள். இன் Q1 FY27 த பேங்க் ரிசீவ்ட் CGFMU கிளைம் கிரெடிட் கேரண்டின்னு சொல்லுவாங்க. 515 crores இவங்களுக்கு கிடச்சிருக்கு. We have voluntarily created contingency provision of 515 crores on prudent basis for macro and geopolitical situation. ஸோ இவங்க ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப கம்மியான மாதிரி நம்மளுக்கு தெரியலனாலும் கண்டிப்பாக அவங்க ப்ரொவிஷன்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. 515 crores ஃப்ரெஷ்ஷாக அந்த ப்ரொவிஷன்ஸ்லேயே ஆட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவிஷன்ஸை சிக்னிஃபிகண்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் சிக்னிஃபிகண்ட்டாக ரைஸ் ஆயிருக்கு. ஸோ வி கான் பி வெரி வெரி ஹாப்பி அபவுட் த நெட் ப்ராஃபிட் ரைசிங் சிக்னிஃபிகண்ட்லி ஹையர். இந்த 132%, 237%ங்கிறது கொஞ்சம் நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் எடுத்துக்கணும். அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனிவே அவங்களோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம காலங்காலமாக அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்ட் பார்க்கும்போது அதே ஸ்லைட்ஸ் தான். இதில் எதுவுமே இல்லை. நம்ம டேரெக்டாக சில இம்பார்ட்டண்டான விஷயங்களுக்கு வரும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன பேங்க் நம்ம அவங்களோட புக் வேல்யூக்கு வரும். அவங்க புக் வேல்யூ அவங்க சூப்பராக வந்து ஒரு ஸ்லைடாகவே போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு பேங்க்ஸ்லேயே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது தான் ரொம்ப கிளியராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அது படிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இருங்க டேரெக்டாக புக் வேல்யூக்கு வந்துடுறேன். அசெட் குவாலிட்டிக்கு ஈச் செக்மெண்ட்டில் எப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ஃபியர் ஷேர் ஹோல்டர் யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். என்கிட்ட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இல்லை, இருந்தாலுமே நான் அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனாக படிப்பேன். என்னோட அம்மாவோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அதை நான் முன்னாடி டிஸ்க்ளோஸும் பண்ணிடுறேன். Ctrl F போட்டுரும். எதுக்கு ஒன்று ஸ்லைட் பண்ணிக்கிட்டு புக் வேல்யூ எஸ் டேரெக்டாக வந்தாச்சு. ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் grew from 31.37 to 56.47 since March 2021. 5 வருஷத்தில் அவங்களோட புக் வேல்யூ சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆயிருக்கு. இது வந்து அந்த மர்ஜர் ப்ராசஸ்லேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து சுமாராக பர்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து ரெக்கவரி காமிச்சதை அவங்க காட்டுறாங்க. எனிவே நம்மளுக்கு தேவை ப்ரெசன்ட் புக் வேல்யூ 56.47 rupees. போன குவார்ட்டரோட கிட்டத்தட்ட ஒரு 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸ்க்ரீனில் 56.1 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 56.47 அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் கொடுத்தது. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.4 times ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக அவங்களுக்கு கொடுத்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ கிட்டத்தட்ட ஃபேர் வேல்யூ டெரிட்டரின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு பாயிண்டில் 70 rupees 72 rupees ஃபேர் வேல்யூவாக இருந்தது நம்ம ஒரு 3-4 quarters முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது. இப்போ அவங்க ஃபேர் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சப் ஆகிட்டே வருது. பிகாஸ் தேர் புக் வேல்யூ இஸ் ஆல்சோ க்ரோயிங். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பாக சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க ரிப்போர்ட் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நம்ம இதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை விற்கணுங்கிற எந்த விதமான சயின்ஸும் எனக்கு பர்சனலாக தெரியல. இந்த ஹரியானா ஃப்ராட் அப்போ நிறைய பேர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்போது கூட எனக்கு அதில் பெரிய இஷ்யூ மாதிரி தெரியல. இட் வாஸ் அ ஒன் டைம் திங்குங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இமீடியட்டாக ஒரு காலை செட் பண்ணாங்க, இன்வெஸ்டர்ஸ் கூட பேசினாங்க, கான்ஃபிடென்ஸை கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணுற பேங்க்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். எந்த விதமான ஷேடியான விஷயங்களும் அவங்க ஷேர் பண்ணல. ஸோ எனக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் என்றைக்குமே டவுட்ஸ் இருந்ததே கிடையாது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை வாங்குறதுக்கு வித் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எனக்கு ஒரு ரீசனபிளாக ரேட் தேவைப்பட்டுச்சு. அது கடைசி வரைக்கும் வரல. இப்போ வரலாம், வராமலே போகலாம். இல்லை என்னோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். அந்த ப்ரைஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஹிட் பண்ணலாம். அப்போ நான் என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம். என்ன வேணால் நடக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இல்லை. பி ரேஷியோ பார்த்து இவங்க எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. இல்லைனா வந்து 1.5 times எனக்கு இதோட பெரிய பேங்க் கிடைக்குது, பெட்டர் பேங்க் கிடைக்குதுன்னு சொல்லலாம். பட் இதே லெவலில் வேகமாக புக் வேல்யூ க்ரோ பண்ணுற ஒரு பேங்க் உங்களுக்கு கிடைக்குமா? நெட் ப்ராஃபிட்ஸை ரைஸ் பண்ணுற ஒரு பேங்க் கிடைக்குமா? 50-60 P இருக்குது வாங்காதீங்கன்ட்டு போன குவார்ட்டரில் சொன்னவங்க இப்போ 100% அவங்க நெட் ப்ராஃபிட்டை ரைஸ் ஆனோன்னா பிஇ கம்மியாயிருச்சு. ஸோ இந்த டேட்டாவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே இந்த பேங்க்கோட இல்லை இந்த கம்பெனியோட பாஸ்ட்டை பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்க வேண்டியது ஃப்யூச்சர். இங்கேருந்து இந்த பேங்க் எப்படி நகரக்கூடுங்கிறத நம்ம யோசிக்கணுமே தவிர இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி இருந்தாங்கிறத பார்த்து எந்த விதமான யூஸ் இல்லை. இந்த தவிர நானுமே பண்ணியிருக்கேன். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கிவ்ஸ் அஸ் அ பால் பார்க். இந்த கம்பெனிக்கு இந்த பேங்க்குக்கு இவ்வளோ ஒரு ரேஞ்ச் வந்து யூஸ்வலாக மார்க்கெட் கொடுத்து பழகிருக்கு. ஸோ இங்கேருந்து அவங்க பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணால் எங்கே போகும், இங்கேருந்து சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணால் எங்கே போகுங்கிற பால் பார்க் தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர ஒரு ரேஞ்ச் தான் கிடைக்குமே தவிர அதை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை பேஸ் பண்ணணும்னா பெரிய லெவலில் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
மோஸ்ட் லைக்லி இட் வில் பி பாசிட்டிவ். பட் மார்க்கெட்டே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. இன்னும் இந்த யூஎஸ் ஈரான் வார் முடிஞ்ச மாதிரி தெரில. அதில் என்ன நடக்குது, கரெக்டாக யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை நைட்டு ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இப்போது நேற்றுக்கு நான் போட்ட போஸ்ட்டுக்கு வரலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட முடியல. அதுக்கு நான் இப்போவே அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் லாங்கர் வீடியோவே போட போகிறேன். ஸோ ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். நிறைய பேர் ஷார்ட்டாக போடுங்க, வியூஸ் நிறையா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து 20 மினிட்ஸ் மேலே பார்க்க போர் அடிக்குது, உங்கள் வீடியோவே நான் பார்க்குறது இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. லாங் வீடியோஸ் பார்க்குறதுக்கே பேஷன்ஸ் இல்லைனா கண்டிப்பாக லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுறது கஷ்டம். அதனால் என் வீடியோ எல்லாமே வேறு லெவல் கண்டென்ட் நீங்கள் பார்த்தே ஆகணும்னு நான் சொல்ல. நிறையா பாட்காஸ்ட்லாம் 1 ஹவருக்கு மேலே இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் பேசுறதெல்லாம் ரொம்ப ஹார்ஸ் டுகெதர் நான் கேட்டு பழகியிருக்கேன். ஸோ எனக்கு லாங் ஃபார்ம் வீடியோஸ் பெரிய லெவலில் பிரச்சனையாக இருந்ததில்ல. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பேஷன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு வீடியோ பார்க்கறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா ரீசர்ச்சுக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஒரு கம்பெனியோட எப்படி லாங் டேர்மில் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எனிவே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். 63 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நிறையா பேர் வந்து டேக் கேர் ஆஃப் ஹெல்த்னு சொல்லியிருந்தீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். செமி ரா கிரேஸ், ஆர்வி ராகவன், இந்துமதி, ராமசுப்பு, சிவா, விக்கி 8, ஆனந்தராஜ், கிஷோர், கைலாஷ், நிறையா பேர் அடிக்கடி கமெண்ட் பண்ணுறவங்களும் கூட இவங்க எல்லாமே டேக் கேர் சொல்லியிருக்காங்க. வெரி வெரி ஹாப்பி தட் உங்களை மாதிரியான சில பேர் எனக்காக விஷ் பண்ணது. கண்டிப்பாக ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். தினேஷ் 92Dங்கிறவர், அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் இன் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் பட் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் கிரேட்டர் தென் 5,000 ஷுட் கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் கோவை மெடிக்கல் கேர். இதை பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறீங்களா, இல்லை என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு பர்சனலாக தெரில. கோவை மெடிக்கல் சென்டர் பற்றி நிறைய பேர் வந்து ரீசெண்ட் வீடியோஸில் இல்லை கொஞ்ச நாளாகவே ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே போட்டுட்ருக்காங்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக ஐ ஸ்பெண்ட் டைம் அண்ட் லுக் இன் டு இட். பட் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் மைக்ரோ கேப் ஸ்மால் கேப்னு கேட்டிங்கன்னா நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். விக்கி விபிங்கிறவர் டேக் கேர் ஆஃப் ஹெல்த் சொல்லியிருக்காரு, தேங்க்யூ. இவர் வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒருத்தர் தான். GXTHU வேர்ல்டு, ப்ரையாரிட்டிஸ் யுவர் ஹெல்த் ப்ரோ, ஸ்டாக் அனாலிசிஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். நிஜமாலே அப்படி தான். அதனால தான் ஒரு டே பிரேக் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். இல்லைனா எப்படியாவது ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோவாவது போட ட்ரை பண்ண முக்கியமான அப்டேட்ஸ் வச்சுக்கிட்டு. தேங்க்யூ ஸோ மச். ராமகிருஷ்ணன், ஹாய் பிரதர், ப்ளீஸ் டேக் கேர். பார்த்தாங்கப்பன், டேக் கேர் ப்ரோ, கெட் வெல் சூன். அருண் மணிகண்டன், டேக் கேர் பிரதர். இவங்க எல்லாமே தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் வாஜுபடி, டேக் கேர் ப்ரோ, இஃப் யூ குட் ப்ளீஸ் செக் ஆன் எம்கியூஆர் ஃபார்மா சொல்லியிருக்காரு. ஐ வில் செக் இன் டு இட். மறுபடியும் லோகேஷ் பியும் டேக் கேர் ஆஃப் ஹெல்த் போஸ்ட் சொல்லியிருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். யூபிஎஸ்சி தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சப்போர்ட்டிங். SGBK, ஹாய் ப்ரோ, விச் கோல்ட் ஸ்டாக் ஷால் யூ கன்சிடர் நோ லைக் சென்கோ, ப்ளூ ஸ்டோன், கோல்டியம், PN கேட்கில், ஸ்கை கோல்ட், PC ஜுவல்லர்ஸ் ஃபார் லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்மில் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, நான் அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். லாங் டேர்மில் நான் ஸ்கை கோல்டை பர்சனலாக வாங்கிட்டு இருக்கேன். அரௌண்ட் 430, 440 ட்ரேடிங் at 28, 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லேருந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்தெந்த கம்பெனி வாங்கணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் டெக்னிக்கலி சென்கோ அவுட் ஆஃப் ஆல் த கோல்ட் ஜுவல்லரி கம்பெனிஸ் கொஞ்சம் அட்ராக்டிவ்லி வேல்யூ மாதிரி தெரியலாம். பட் இந்த கம்பெனிலும் சில இஷ்யூஸ் இருக்குது. ஐ திங்க் அவங்க வந்து நிறையா கோல்ட் பார்ஸை விற்று வந்து அதிக ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க, ஜுவல்லரி செக்மெண்ட்டில் கம்மியாக சேல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் படித்தேன், ரொம்ப டீட்டெயிலாக போகல. பட் லாங் டேர்ம்னு போகணுன்னா நம்மளோட ஓன் ரீசர்ச்சை போட்டு தான் பண்ணணும். மை பிக் இஸ் ஸ்கை கோல்ட், இது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். யூபிஎஸ்சி ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டாரு, டேக் கேர் ப்ரோ சொல்லிட்டாரு. லோகேஷ் வித் தேங்க்யூ. ஸ்ட்ரைக்கர் ஹீரோ, டேக் ரெஸ்ட் ப்ரோ, டேக் கேர் ஆஃப் ஹெல்த். ஐ திங்க் அட்லீஸ்ட் யூ ஹவ் டு டேக் லீவ் டுடே. தேங்க்யூ ஸோ மச். லீவ் எடுத்துட்டேன். திரும்ப இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால தான் வீடியோ போடல. இன்றைக்கும் ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஐ மேட் அ ப்ராமிஸ், அதனால் வீடியோ போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். யூபிஎஸ்சிங்கிறவர் இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஐ கரண்ட்லி ஹோல்ட் ITC which makes up 27% of my portfolio. I'm 7% loss on it. My friends told me that I shouldn't invest more than 10% in a single stock. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. Rules are made so that we can bend them or break them to our will. They said that's why even though some of my stocks have given good returns, my overall portfolio is still up only 17%. However, I ignored that advice because I believe that once ITC performs well, it will significantly boost my overall portfolio. அவ்வளோதான், உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? எனிவே ஐ எம் கோயிங் டு ஸ்டிக் வித் மை பிளான். நீங்கள் உங்கள் பிளானில் தான் ஸ்டிக் பண்ண போகிறீங்க, என் ஒப்பீனியன் எது கேட்குறீங்க? ITC என்னோட போர்ட்ஃபோலியோலையும் 12-13% மேலே இருக்குது. 10% மேலே வச்சுக்கூடாதுங்கிற கட்டாயமே கிடையாது. நான் 10% வரைக்கும் அட்ராக்டிவான வேல்யூவேஷன் நினச்சி பில் பண்ணிடுவேன். அதோடு அது சீப்பராகவும் மோர் அட்ராக்டிவாகவும் மாறும்போது எப்படி என்னால் வாங்காமல் இருக்க முடியும்? 10% தான் வச்சுக்கணுன்ட்டு நான் அந்த இடத்துல வாங்காமலே இருந்தேன்னா கண்டிப்பாக ஐ மேக்கிங் அ மிஸ்டேக். மேபி இஃப் ஐ ஓவர் பில் மை பொசிஷன், ரொம்ப எக்ஸசிவ் அலோகேட் பண்ணிட்டேன்னா அகைன் when it starts to run up, நான் முதல்ல வாங்கின சில ஷேர்ஸை கட் டவுன் பண்ணிடுவேன், ட்ரிம் பண்ணிடுவேன். ஸோ தட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ரேஞ்ச் ஒரு 15-20% உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் மெயின்டைன். நம்மளுக்கு ஹை கன்விக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதில் 40-50% கூட ஹோல்ட் பண்ணலாம். பட் இட் இஸ் ரிஸ்கி. அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை.
பட் நிஜமாலே சில பேர் லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒன் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோலாம் வச்சு வேறு லெவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்காங்க. நம்ம அதை பார்த்து சூடு போட்டுக்க முடியாது, நம்மளால் அவங்க அளவுக்கு டீப் ரிசர்ச் போடாமல் இருக்க முடியும். ஸோ நம்ம சேஃபாக தான் இருந்துக்கணும். கார்த்திக் சாமி, ஹாய் பிரதர், டேக் கேர் ஆஃப் ஹெல்த், ஸ்டாக் அனாலிசிஸ் கேன் வெயிட். எஸ், இட் குட் வெயிட், தேங்க்யூ ஸோ மச். ஜிக்ஸாகர் சஞ்சய், இஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓவர் வேல்யூட், இஸ் தேர் எனி சான்ஸ் ஆஃப் கரெக்ஷன் இன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆஃப்டர் த ரன் அப் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 40 times earningsா. அவங்க இப்போ 40 times earnings மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வாங்குவானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். பட் கண்டிப்பாக நான் விற்க மாட்டேன். பிகாஸ் ஐ திங்க் இட் ஸ்டில் கேன் கோ ஹையர். இவங்களோட க்ரோத் ரேட்ஸ்க்கு 40p இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூட் தட் ஐ ஹேவ் டு செல். அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் வெரி அட்ராக்டிவ்லி வேல்யூட் தட் ஐ ஹேவ் டு பை. இவ்வளோ தான் நான் யோசிக்கிறேன். இதை பற்றி நான் ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோ முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். என்னோட பையிங்கான கம்ஃபர்ட் ரேஞ்ச், என்னோட ஹோல்டிங்கான கம்ஃபர்ட் ரேஞ்ச், அப்புறம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ரேஞ்சுக்கு போகும்போது ஒரு வேல்யூவேஷன் வைஸ் இதுக்கு மேலே எப்படா இதெல்லாம் கொடுத்து வாங்குறது, இதை கொடுத்து யாரா வாங்குவாங்கிற கேள்வி என் மண்டைக்குள்ளே எழுந்துருச்சுன்னா அந்த டைமில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். தீபக் ராஜசுந்தரம் 1677 இவ்வளோ ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒருத்தர் தான். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஆர் வாலடைல் அண்ட் ஆல்சோ வி நீட் டு டூ மோர் ரீசர்ச் தேன் லார்ஜ் கேப் ஆர் மிட் கேப் ஸ்டாக்ஸ் as stock manipulation probability is high in those. Definitely agreed. So I think if you consider small cap ETFs like HDFC Small 250, whenever they fall, that will be a good way to participate in overall small cap segment. What's your take on this? எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் டைவர்சிஃபிகேஷனில் பெரிய நம்பிக்கை இல்லை. அதனால் நான் வந்து இந்த 250 ஸ்டாக்ஸ் இருக்கிற ஒரு இண்டெக்ஸை வாங்குறது இல்லை. இன்ஃபேக்ட் நிஃப்டி 50, நிஃப்டி 500 இந்த மாதிரி ஓவரால் டோட்டல் மார்க்கெட் இந்த மாதிரி எதுவுமே நான் வாங்குறது இல்லை. எனக்கு கொஞ்சம் ஸ்டாக் பிக்கிங் பிடிக்கும். அப்படியே இல்லைனாலும் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜருக்கு கொஞ்சம் அதிக எக்ஸ்பென்சேஷன் இருந்தாலும் கொடுத்துட்டு ஐ வில் பை தட் போர்ட்ஃபோலியோ. ஐ டோன்ட் லைக் பையிங் த ஓவரால் மார்க்கெட். கண்டிப்பாக அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். மார்கன் ஹவுசல் சொன்னதாக இருக்கட்டும், இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்க்கு ப்ராபகேட் பண்ண ஜான் போகலாக இருக்கட்டும், இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. பட் இட் நீட்ஸ் ட்ரெமெண்டஸ் பேஷன்ஸ் அண்ட் இட் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ கான் டூ டீப் ரீசர்ச்னு கூட எடுத்துக்கலாம். நான் டீப் ரீசர்ச் பண்ணி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நான் வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ்குள்ளே போக மாட்டேன். சில பேர் வந்து இந்த இன்டர்நெட்டில் வெயிட் பண்ணிவிட்டு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இஸ் அ பெட்டர் வே. யூஎஸில் இருக்கிறவங்க S&P 500லையோ இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்க டோட்டல் மார்க்கெட்லையோ நிஃப்டி 50லையோ நிஃப்டி 100லையோ நிஃப்டி 500லையோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நிஃப்டி 750லையோ 1000லையோ எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். எவ்வளோ இருக்குன்னு எனக்கே தெரில. செல்வம் முருகன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் சார், தேங்க்யூ ஸோ மச். ஹரிகிருஷ்ணா, டேக் கேர் சொல்லுங்க, தேங்க்யூ ஸோ மச். SDA இண்டஸ்ட்ரீஸ், ஹாய் ப்ரோ, கெட் வெல் சூன், தேங்க்ஸ் ஃபார் யர் கமிட்மெண்ட் டு ஒர்க் அண்ட் கைடன்ஸ் டு ஆல். டெஃபினெட்லி யூ வில் கெட் ஒன் அமங் டாப் 3 சேனல் வெரி சூன். Thank you so much. I think you admire some of fund managers. What are the top mutual fund schemes you want to invest? நான் பர்சனலாக எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணல. நான் ஒரே ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், விச் இஸ் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். அதை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். பட் எனக்கு ராஜீவ் தக்கர் பிடிக்கும், சைலேஷ் ராஜ்பன் பிடிக்கும், பிரசாந்த் ஜெயின் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேரை நான் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க போர்ட்ஃபோலியோவில், மார்க்கெட்டை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எஸ்னரேன் பிடிக்கும், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கிறத நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். தே ஹேவ் அ டீப் இன்சைட் இன்டு த இந்தியன் மார்க்கெட்ஸுங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். சத்யா கிருஷ்ணன், பவர் செக்டர் அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. எக்ஸாம்பிள் NTPC பவர் கிரிட் ஸ்டாக் போல். கண்டிப்பாக நான் பவர் செக்டரை இன்னுமே ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் நான் ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணி சில கம்பெனிஸை நான் ஸ்டடி பண்ணுவேன். நிறைய பேர் வாரி எனர்ஜிஸ் பற்றி கூட கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் வாரி எனர்ஜிஸையும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அன்றைக்கி ஒருத்தர் பெரிய கமெண்ட் போட்டு வாரி எனர்ஜிஸ் ஏன் அவருக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரோட தீசிஸுமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஐ வில் லுக் இன்டு இட். ஹூ ஆர் ஆல் த இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூ ஃபாலோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ்ன்ட்டு லோகேஷ் சுகாவா கேட்டிருக்காங்க. நான் வந்து பர்சனலாக இப்போதைக்கு கரண்ட்டாக எந்த இன்ஃப்ளூயன்சருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. சில பேர் ரேண்டமாக சில வீடியோ அனுப்பிட்டு இங்கே வந்து இப்படி சொல்கிறாங்க, ஏன் வந்து இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க. முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில பேர் கேட்பாங்க, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் போய் அந்த 2-3 வீடியோ பார்ப்பனே தவிர பர்சனலாக இப்போ நான் எந்த இன்ஃப்ளூயன்சஸையும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நான் இந்தியன் இன்ஃப்ளூயன்சஸை ஃபாலோ பண்ணி ஏமாந்துருக்கேன்னா எப்படி, அவங்க சொல்கிறத வேத வாக்க எடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கீழே போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், மேலே போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமங்கிற மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு அது பர்சனலாக ஒத்து வரல. இந்த மாதிரி ஸ்டாக் டிப்ஸ் ஆன்லைனில் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் பணம் பண்ணவங்க மேபி ஒரு 1 in 100, 1 in 1000 கூட இருக்கலாம். அதனால் அது நம்மளுக்கு செட் ஆகாதுன்ட்டு நான் என்னோடய ஓன் பாத் வேலையே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் இந்தியன் இன்ஃப்ளூயன்சஸில் இப்போ ரீசெண்டாக கூட என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார். நான் அன்றைக்கி ரீசெண்டாக வேறு ஒரு சேனல், வேறு ஒரு வீடியோவில் இதே சேனல் பற்றி தான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அவர்கிட்டேருந்து கேட்டு ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் IPO லிஸ்டிங், ஆஃப்டர் 220% அப் மூவ்ஸ், $210 இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன் ஸ்பேஸ் எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுமேனா, அது இன்னும் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது, மொமெண்டமில் இருக்குங்கிற மாதிரி அவர் சொன்னார்.
நானும் அவர் சொல்கிறத கேட்டு வாங்கிட்டேன். இப்போ 2-3 நாள் முன்னாடி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கெலாம் தெரியும் ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து நான் வந்து வெளியில் வந்துட்டேங்கிற மாதிரி சொன்னார். நான் அதை கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டேன். நானும் அதை வாங்கிட்டு இன்ன வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேங்கிற மாதிரி சொன்னார். அவர் வாங்கின அந்த 1 ஸ்டாக் 2 ஸ்டாக்கில் பெரிய சேஞ்ச் இருக்காது. இருந்தாலும் வாங்கும் போது சொல்கிறவங்க விற்கும் போது சொல்லவே மாட்டாங்க. நான் கண்டிப்பாக ஒரு ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எக்ஸிட் ஆகணுங்கிற ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காகவே இருக்கேன். நோ ஒன் டிஸ்கிரிப் நான் எக்ஸிட் ஆகும்போது கூட சொல்லிட்டு தான் எக்ஸிட் ஆகலை. பிகாஸ் இன்கேஸ் நம்ம கன்விக்ஷன்லேருந்து சில பேர் பாரோ பண்ணிப்பாங்க. அவங்க ரீசர்ச் போடுறாங்க போடல அதெல்லாம் செகண்டரி. பாரோட் கன்விக்ஷன் ஆல்சோ எக்ஸிஸ்ட். நான் செலக்ட் பண்ணுற சில கம்பெனிஸே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் இல்லை ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பாரோட் கன்விக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை டீப் ரீசர்ச் பண்ணிவிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். பட் தட் பாரோட் கன்விக்ஷன் வில் ஸ்டில் பிளே அ பார்ட். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு டெல் பிஃபோர் தேர் செல்லிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நான் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டு தான் வைப்பேன். இந்த மாதிரி சொல்லாமல் விற்றுட்டு போயிடுவாங்க, ஸ்பேஸ் எக்ஸில் மாட்டிட்டு தவிக்க வேண்டியதான். எனிவே நம்ம அதை பற்றி புலம்பி யூஸும் இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி அடிப்பட்டுமே வந்து திரும்ப அவங்களே தான் நம்பிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஓகே, நான் இன்க்ளூடிங் என்ன சொல்லிக்கிறேன், நான் சொல்கிறேங்கிற கட்டாயத்து கூட யாருமே எதுவுமே வாங்கிடாதீங்க. பெரிய லெவலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் சொல்கிறேன். GD75 ஸ்கை கோல்டை விடவும் PN கேட்கில் ஜுவல்லரி நல்ல ரேஷியோவில் கிடைக்கிறது. அதை பற்றி ஏதாவது கூற முடியுமா? நான் ஃப்யூச்சர் க்ரோத் ரேட்டுக்கு எது வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்கை கோல்டை பிக் பண்ணேன். அதே மாதிரி ஸ்கை கோல்டு அண்ட் PN கேட்கில் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கம்பேரபிள். ஒன்று வந்து கன்சியூமர்ஸ்க்கு டேரெக்டாக விற்கிற ஜுவல்லரி கம்பெனி. ஸ்கை கோல்டுங்கிறது ஒரு B2B பிஸ்னஸ். PN கேட்கில், சென்கோ கோல்டு, கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டனுக்கு விற்கிற ஒரு கோல்டு டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அது வந்து கம்பேர் பண்ண முடியாதுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்கை கோல்டு தான் எனக்கு இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குது. டேரக்ட் கன்சியூமர் பிஸ்னஸில் எனக்கு இப்போதைக்கு கல்யாணில் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஆல்மோஸ்ட் பை பட்டனை ப்ரெஸ் பண்ணி மிஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி நான் அன்றைக்கி 340 ரூபா 330 ரூபாய்க்கு விழும்போதே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஐ மிஸ் அ போட். நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி சூப்பர் ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருப்பீங்க, இன்க்ளூடிங் மை மதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் குவிக்காக ரன் அப் போயிடும், சில கம்பெனிஸில் கை விட்டு போயிடும். அதனால் நம்மளுக்கு நிஜமாலே கன்விக்ஷன் இருந்தால் வி ஷுட் ஆக்ட் குவிக்லி. ஸ்டான்லி ட்ரங்கன் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பணத்தை உள்ளே போட்டோன்னா நம்மளுக்கு இன்னுமே அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் அதிகமாகும். அப்போ வந்து வி வில் இன்வெஸ்டிகேட் ஃபர்தர். அருள் அபிமன்யு, ஹாய் ப்ரோ, ப்ளீஸ் செக் த க்ளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்டாக். ஐ திங்க் தட் ஸ்டாக் வில் பி சூட்டபிள் ஃபார் யூ அண்ட் our YouTube friends because lot chemicals first and second of the world. Take 1 hour and check the annual reports and investor presentation. 1 hourல எப்படிங்க annual reports investor presentation? கண்டிப்பாக நான் இதை பற்றி ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு கெமிக்கல்ஸில் அவ்வளோ எக்ஸ்பர்டிஸ் இல்லாதனால தான் நான் பர்சனலாக ஹிமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அது மாதிரி இன்னும் 2-3 கம்பெனிஸ் கூட சொன்னாங்க. எனக்கு இதில் வந்து அவ்வளோ காம்பிடன்ஸ் இல்லாத காரணத்தினால தான் நான் அவ்வளோ டீப்பாக போகல. பட் ஃபினான்ஷியலி இந்த கம்பெனி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிரவீன் குமார் சாஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ப்ரோ சொல்லியிருக்காரு. முருணாலினி எஸ்ங்கிறவங்களும் டேக் கேர் ஆஃப் ஹெல்த் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். என்டர்டெய்னிங் எடிட்ஸ் சாரி சார், ப்ளீஸ் இந்த கேனரா பேங்க் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் பர்சனலாக இது வரைக்கும் PSU பேங்க்ஸில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணதில்லை. எஸ்பெஷலி நவ் ஐ ஃபீல் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆர் மோர் அட்ராக்டிவ்லி பொசிஷன். அதனால் நான் PSU பேங்க்ஸில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேணாங்கிற முடிவு எடுத்திருக்கேன். PSU பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதுங்கிற நேரட்டிவில் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அதை நான் போய் ஒத்துக்கிறேன். கேனரா பேங்க் பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கு அடிக்கடி வீடியோ போடுறீங்க, PSU பேங்க்ஸ் போடுறதே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக PSU பேங்க் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ கூடிய விரைவில் ஷேர் பண்ணுறேன். பிரசாந்த் அறிவ், ஃபார் தோஸ் who miss கல்யாண் அண்ட் ஸ்கை கோல்ட், which gold stocks you think in value zone? ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா எனக்கு சென்கோ அண்ட் PN கேட்கில் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. பட் ரெண்டுமே வந்து PN கேட்கில் ரொம்ப ரீசென்ட்லி லிஸ்டட். ஸோ அதில் நிறைய டேட்டா இல்லை எனக்கு. அதில் யூஸ்வலாக லிஸ்ட் ஆகி அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு லிஸ்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் யோசிப்பேன். அதனால் PN கேட்கில் எனக்கு வர மாட்டேங்குது. சென்கோ கோல்ட் மைட் பி அண்டர் வேல்யூட், பட் அதில் சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கோல்ட் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இருந்ததுன்னா ஐ திங்க் யூ கேன் லுக் இன் டு ஸ்கை கோல்ட் இட் செல்ஃப். ஏதாவது புல் பேக் நடந்தால் யூ கேன் இன்வெஸ்ட் இன் இட். கல்யாணில் ஐ திங்க் த போட் ஹஸ் செயில்டு. நம்ம வந்து இனிமேல் ஷிப் ஹஸ் செயில்டா, அது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஈக்விட்டி அட்லஸ், ஹாய் ப்ரோ, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். மை கொஸ்டின் இஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நைக்கி. ஓகே, நைக்கி. The stock is trading 45% below its recent peak. Multi-year turnaround is led by the CEO. Do you see this as an opportunity to enter? நைக்கியை ஃபிஸ்கல் ஏரியில் டக்குன்னு பார்த்துரும். ப்ரொமோட்டட் கண்டென்ட்டே கிடையாதுங்க, ப்ராமிஸ். நைக்கி 19.9 Pல இருக்குது. எனக்கு இந்த சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு, வெப்சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி இதை பற்றி சொல்கிறேன். நிஜமாலே பிகினர்ஸாக இருக்கிறவங்க இல்லை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ரீசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் அ ப்ரொமோட்டட் கண்டென்ட் அட் ஆல். நான் பாட்டுக்கு ஒரு பெரிய நேரேட்டிவ் உருவாக்கிட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு இவ்வளோ கார்பஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 50 கோடி செலவு எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான முறைகள் பாண்டுக்கு இந்த வெப்சைட் போங்க.
அதுக்கு தேவையான முறைகள் ஈக்விட்டிக்கு இந்த வெப்சைட் போங்கன்ட்டு அந்த கண்டென்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டு போகிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. நான் ப்ரொமோட் கண்டென்ட் பண்ணவே மாட்டேன். நிறைய பேர் வந்து ஃபிஸ்கல் ஏகிட்ட பணம் வாங்கிட்டியா, நான் ஒரு தடவை ஒரு யூடியூப் சேனலில் வந்து நல்லா இருக்குது இந்த வீடியோ பாருங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளோ பணம் வாங்கினீங்கலாம் கேட்டாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த பணம் வாங்கி சொல்கிறாங்கங்கிறது வந்து மண்டையில் ஏறிடுச்சு போல். எல்லாருமேலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. சில பேர் மேபி ஜென்யூனாக இருக்கலாம், என்ன தான் சொல்லிக்கிறேன். சரி, பிஇ வந்து 19.9 இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த பிஇ ரேஷியோ சீப்பாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம வந்து நைக்கியோட ஃபினான்ஷியல்ஸ்குள்ளே போனோன்னா நான் வந்து உங்களுக்கு பிஇயோட சார்ட்டை காட்டுறேன். அதில் ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்கும், ரேஷியோஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது என்னட்டு. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸில் அவங்க சார்ட்டை பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு மட்டும் வருவோம். மே 20க்கு அப்புறம் பார்ப்போம். பிஇ ரேஷியோ 19.7 ஆல்ரெடி ஒரு வாட்டி இருந்தது, 10th April 2025. அதே மாதிரி 19ல் 5th August 2024 அங்கே இதெல்லாம் ரன் அப் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஷேர் ப்ரைஸை பாருங்கள், பிஇயும் ஸ்டாக் ப்ரைஸும் வச்சு பார்ப்போம். டிக்ளைனிங்லேயே இருக்கா. ஏன்னா இவங்க ஏர்னிங்ஸ் பெரிய லெவலில் வளரல. இவங்க ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சமாக வளர்ந்தாலும் பிஇ ரேஷியோவை வந்து இவங்க பெரிய லெவலில் ரீரேட் பண்ண விருப்பப்படலை. இப்போ வந்து பிஇ வந்து 37-40 வரைக்கும் போயிருக்கு மார்ச் டைம்லலாம். ஆனால் அவங்க ஷேர் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா பிஇயில் ரீரேட்டிங் நடந்தாலும் ஷேர் ப்ரைஸ் ஒரு டிக்ளைனிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. பிகாஸ் தேர் ஏர்னிங்ஸ் இஸ் நாட் க்ரோயிங். நைக்கி ஒரு வேல்யூ ட்ராப்பாக இருக்கலாம் என்று எனக்கு தோணுது. ஏன்னா நைக்கி ஒரு லெகசி கம்பெனி. கண்டிப்பாக வி கான்ட் இமேஜின் அ வேர்ல்டு வித்தவுட் நைக்கின்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபில் நைட்டை கோட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த இவர் ரொம்ப பிடிக்கும், என்ன வேணால் சொல்லலாம். நைக்கியை பெரிய லெவலில் விற்க பார்த்தாங்க. எனக்கு நைக்கியில் ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, நம்ம வந்து அடுத்த சார்ட்டுக்கு போவோம். இவங்களோட ரெவென்யூ க்ரோத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு ரெவென்யூ, டோட்டல் ரெவென்யூஸ் அண்ட் நெட் இன்கம் attributable டு ஷேர் ஹோல்டர்ஸ். இதை வந்து நம்ம லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம், இவங்க 2021 முன்னாடி பண்ணிட்டு இருந்த ரெவென்யூஸ் எவ்வளோ, 44,000 கிட்ட இருக்கா. இப்போ 46,000. 5-6 வருஷத்துக்கு மேலே க்ரோத்தே கிடையாது. நம்ம இன்னும் பழசாக கூட போவோமே, 2017 தான் நம்மளுக்கு டேட்டா இருக்குது. ரொம்பவே ஃப்ளாட்டாக 2020 வரைக்கும் இருந்தது. அப்புறமா இவங்க ஆன்லைன் சேல்ஸ் பிக்கப் ஆனோன்னா கொஞ்சம் ஒரு பூஸ்ட் கிடச்சிது. இப்போ அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நைக்கி பெரிய லெவலில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ நிறையா ரன்னிங் ஷூஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ் வந்துருச்சு. நைக்கி இஸ் நாட் ஜஸ்ட் அ ஷூ கம்பெனின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தட் இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் த மேஜர் சேல்ஸுங்க நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவங்க சில அதர் அப்பேரல்ஸில் விற்றாலும் கூட நிறையா ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு பீப்புள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அத்லீட்ஸுமே வந்து நைக்கிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இது ஒரு லெகசி கம்பெனி, கண்டிப்பாக டர்ன் அரவுண்ட் ஆகும், இதை நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரியான காரணங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தென் ஐ ஹேவ் நோ பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ். பட் எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி க்ரோத்தே இல்லாத ஒரு கம்பெனியில் அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐ பர்சனலி வுட் கம்ப்ளீட்லி ஸ்டே அவே ஃப்ரம் நைக்கி. அதுக்காக நைக்கி வந்து 40லேருந்து 80க்கு போகாதா, 80லேருந்து 160 போகாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இது அல்டிமேட்லி ஒரு லெகசி கம்பெனி தான். கொஞ்சம் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் தெரிய ஆரம்பித்தோடனே ஐ திங்க் இப்போ யார் வந்திருக்காங்க, எலியட் ஹில்லா, நைக்கியோட இப்போ ப்ரெசன்ட் சிஓ எலியட் ஹில் வந்து டர்ன் ஓவர் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனிவே இட்ஸ் என்டையர்லி அப் டு யூ. நான் பர்சனலாக இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் ஹை க்ரோத் நேம்ஸ் இன் த US மார்க்கெட். Narayan Pushparaju, hi Sibi, I've been investing for the past 6 months and I've been following you throughout the journey. Thank you so much for supporting me. I just wanted to thank you for all the knowledge you share and the effort you put into educating us. Thank you so much. நான் வந்து கற்றுக்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நான் வந்து உங்களை எஜுகேட் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய லெவலெலாம் வளரல, அது உண்மை தான். The two biggest lessons I've learned are cash is king. Don't invest all your money at once. Having cash during market dips is invaluable. இந்த மாதிரி எவ்ரி டிப்பில் 2025 டேரிஃப்ஸில் நான் அதிக லெவலில் US மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் என்னோட பெரிய கார்பஸே வளர்ந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இது 100% உண்மை. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். The market always gives another opportunity. There's no need to panic if you miss a stock. Patience often brings new opportunities. எஸ், FOMO பண்ணவே தேவையில்லை. ஒரு ஸ்டாக் மேலே போயிடுச்சு. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு எத்தனை பேருக்கு இப்போ ஆசை வருது பாருங்கள். நானும் தான் 340 ரூபாயில் வாங்கணுன்ட்டு இருந்தேன். அது 400 ரூபா, 450 ரூபா, 500 ரூபா போகும்போது லைட்டாக வயிறில் ஒரு மாதிரி பண்ண தான் செய்யும். அதையும் தாண்டி நம்ம அப்போ சேஸ் பண்ணி வாங்காமல் இருக்கும்ல, கண்டிப்பாக வில் கெட் அன் அதர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தோணுதில்ல. தட் இஸ் வேர் வில் மேக் மனி, தட் இஸ் வேர் வி கேன் கிரியேட் ஆல்ஃபா. 2 லெசன்ஸுமே இன்வேல்யூபிள். ஸோ தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் தட் அவுட். I hope these lessons hold true in the long run and aren't just a result of the geopolitical events we've seen in the past 6 months. கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட் சைக்கிள்ஸில் இது எல்லாமே திரும்ப நடக்கக்கூடிய விஷயம் தான். இதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஹவர்ட் மார்க்ஸ் இதுதான் சிம்பிளாக சொல்லுவார்.
கீழே விழ பீப்புளுக்கு ஃபியர் அதிகமாகிட்டே இருக்கும். பட் ஆக்சுவலி த அசெட்ஸ் ஆர் கெட்டிங் லெஸ் ரிஸ்கியர். மேலே போக போக பீப்புள் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டே போவாங்க, ஆனால் அசெட்ஸ் ஆர் கெட்டிங் மோர் ரிஸ்கி. ஸோ நம்ம வந்து இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாங்க தான் நான் நம்புகிறேன். அசோக் குமாருங்கிறவர், ப்ரோ கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஹவு டு எஸ்டிமேட் அ கம்பெனி வித் DCF அண்ட் FCF மெட்ரிக்ஸ். கேஷ் ஃப்ளோ பற்றி கேட்குறாரு. இதை பற்றி நம்ம கூடிய வரையில் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பீம்ராஜ், ஹாய் ப்ரோ, வாட்ஸ் யுவர் வியூ ஆன் தாமஸ் குக் அண்ட் லுக் ஆஃப்டர் ஹெல்த் பிரதர். ஐ வில் லுக் ஆஃப்டர் மை ஹெல்த். தாமஸ் குக் பற்றி நான் இது வரைக்கும் பெரிய லெவலில் ஸ்டடி பண்ணதில்லை. இந்த மாதிரி நிறையா பேர் நிறையா கம்பெனிஸ் நிறையா இதை கேட்டிருக்காங்க. ஐ ஹவ் டு லுக் இன்டு இட். சாரி, கொஞ்சம் டைம் எடுத்து நான் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என் நோட்ஸில் கண்டிப்பாக நான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஹாய் சிபி, ஹியர்ஸ் மை கொஸ்டின் SRT கேட்டிருக்காரு. ஐம் வேல்யூ இன்வெஸ்டிங், ஹவு டு யூ டிசைட் பொசிஷன் சைசிங் வென் த டியூரேஷன் ஆஃப் அண்டர் வேல்யூவேஷன் இஸ் அன்சர்டன்? Duration, okay. If a stock remains undervalued for a long time, I can build my allocation gradually. But if it re-rates quickly, I may end up with only a small position. How do you balance investing aggressively enough to capture the opportunity while still managing downside risk? இதுக்கு முக்கியமான ஒரு மெட்ரிக் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது growth தான். வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி அண்டர் வேல்யூடாக ரொம்ப நாளைக்கு நிற்காது. ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனி ரொம்ப நாளைக்கு அண்டர் வேல்யூவேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் CMS Info Systems ஒரு 1 year 2 years growth இல்லையா, மறுபடியும் மெதுவாக தான் க்ரோ ஆக போகிறாங்க. ஆனால் அது அண்டர் வேல்யூஷனில் பல மாதத்துக்கு இருக்குங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இதே ஒரு நெபிஎஸ்ஸோ இல்லைனா வந்து ஒரு வேறு என்ன சொல்லலாம், இப்போ கோர்விவோ இல்லை இந்தியன் கம்பெனிஸ்லேயே வேகமாக வளர்ந்துட்டு இருந்த ஒரு ஸ்கை கோல்டோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸ்குள்ளே தான் வந்து அண்டர் வேல்யூடாக இருந்திருக்கும். ஏன்னா அது ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி, மார்க்கெட் ரொம்ப ஹை வேல்யூஷனில் வச்சிருக்கும், அதனால் கரெக்ட் பண்ணியிருக்கும். இல்லை ஏதாவது நியூஸுக்காக கீழே விழுந்திருக்கும். ஸோ அது அந்த அண்டர் வேல்யூஷன் ரொம்ப நாள் இருக்குது. அடுத்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் அவங்க EPS சிக்னிஃபிகண்டாக பூஸ்ட் ஆனோன்னா கூடவே சேர்ந்து ஷேர் ப்ரைஸை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான இடத்துல வி ஹவ் டு பி அக்ரெசிவ் தான் நான் நம்புகிறேன். ஸோ ஃபாலோ த க்ரோத் மெட்ரிக்ஸ் க்ளோஸ்லி. EPS, ரெவென்யூ போன்ற க்ரோத் மெட்ரிக்ஸ் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனிஸாக இருந்ததுன்னா, அது அண்டர் வேல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, யூ வில் ஹவ் டு ஆக்ட் ஸ்லைட்லி மோர் அக்ரெசிவ்லி. கொஞ்சம் குயிக்காக ஆக்ட் பண்ண வேணும். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் கம்பெனி ஸ்டால் வாட்ச்னால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நான் பர்சனலாக நினைக்கிற ஒரு விஷயம். நான் இப்படி தான் வந்து நெபிஎஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ கோர்விவில் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். மேபி 1 or 2 quarters கோர்விவ் இன்னும் கூட கீழே போகலாம். ஐம் ஜஸ்ட் இன்வெஸ்டிங் பேஸ்ட் ஆன் மை அசம்ஷன்ஸ் அண்ட் மை அண்டர்ஸ்டாண்டிங். நெபிஎஸில் நான் அப்படி தான் அந்த டவுன்ஃபாலை கேட்ச் பண்ணேன். சேம் அப்ளை டு CMS. நான் இவ்வளோ நாளாக வாங்கிட்டே இருக்கேன், பொறுமையாக தான் வாங்கிட்டு இருக்கேன், அது இன்னுமே கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்க தேவையில்லைன்னு எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. இருந்தாலும் வந்து நான் இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சலலுதீன், briefly explain about tax in share market. I am new around 2 years in market. Currently my portfolio around 4L. Whether I need to file ITR எல்லாருமே ஃபைல் பண்ணுறது நல்லது தான். நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கோ கட்ட வேண்டியலையோ, அதாவது பேசிக் டேக்ஸ் எக்ஸம்ஷனோட அதிகமாக வந்து இன்கம் வச்சுருக்கீங்களோ அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். கம்மியாக இருந்தாலுமே ஃபைல் பண்ணுறது நல்லது தான். பிகாஸ் இட் சொல்லி ரெக்கார்ட், அது வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான். அண்ட் 4Lக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் கெயின்ஸ் புக் பண்ணியிருக்கீங்கிறது தான் மேட்டர். நீங்கள் 5 crore போர்ட்ஃபோலியோ கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எந்த கேபிட்டல் கெயின்ஸும் புக் பண்ணலாம், நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்ல தான். அண்ட் டேக்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ரெண்டு தான் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னால் நீங்கள் 1 year ஆர் லெஸ்ஸர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஹவ் டு பே 20% டேக்ஸ் ஆன் த டோட்டல் ப்ராஃபிட்ஸ் யூ மேக் இந்த இயர். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கோ 20% நீங்கள் வந்து அதுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னால் ஃபஸ்ட்டு 1,25,000 எக்ஸம்ட். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு நெட் ப்ராஃபிட்டுக்கும் நீங்கள் 12.5% கட்டணும். இவ்வளோ தான் வந்து டேக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட். டிவிடெண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்களோட இன்கம் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். இப்படியே US மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இந்த 1 yearக்கு பதிலாக 2 years வரும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு 20% கிடையாது, ஸ்லாப் ரேட்டுன்னு வந்துடும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். டிவிடெண்ட்லாம் அவங்க 25% பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு டிவிடெண்டே கொடுப்பாங்க. அது நீங்கள் வந்து ITR ஃபைல் பண்ணும்போது டபுள் டாக்ஸேஷனில் வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். கனகராஜன் பாலகிருஷ்ணன்கிறவங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ மே நாட் ஹவ் டைம் டு டிஸ்கஸ் எவ்ரி ஷேர் மென்ஷன் இன் த கமெண்ட்ஸ், பட் குட் யூ ப்ரைவேட் கைடன்ஸ் ஆன் த கீ ஃபேக்டர்ஸ் ஒன் ஷுட் கன்சிடர். கீ ஃபேக்டர்ஸ் ஒன் ஷுட் கன்சிடர் ஃபார் என்னன்னு தெரியலையே, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரியலையே. இதை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக போடுங்க. நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நேமை நான் நோட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் 4 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் எலாபரேட்டடாக போட்டிங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ராஜா 070, அஸ்யூம் யூ ஆர் இன்வெஸ்டர் நாட் நோ இன். ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட நெபிஎஸ் கோர்வியூ இல்லைனா நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்குவீங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் நெபிஎஸ்ஸை இப்போ கூட வாங்குவேன், கோர்வியூவை கண்டிப்பாக வாங்குவேன். நெபிஎஸில் கொஞ்சம் ஸ்லோவாக வாங்குவேன் பிகாஸ் தேர் இஸ் மோர் பாசிபிலிட்டி ஆஃப் அ டவுன் சைட். கோர்வியூ ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஐ வில் ஆட் அட் தீஸ் ஸ்பேசஸ். இப்போ அதுவும் நான் வாங்கினதை விட கொஞ்சம் சீப்பராக தான் இருக்குது. பணம் இல்லைன்னு வருத்தமாக இருக்கேனே தவிர கண்டிப்பாக ஐ வில் ஆட் மை பொசிஷன்ஸ் இன்க்ளூடிங் நெபிஎஸ். நெபிஎஸ் இஸ் ஆக்சுவலி அ ஸ்லைட்லி மோர் டைவர்சிஃபைட் பிளே தான் கோர்வியூ. கோர்வியூ வந்து ஒரு பேர் மெட்டல் பிளே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெபிஎஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் அதர் அக்விசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து இன்னும் 2-3 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குது.
தே ஆர் ரன் பை ஃபவுண்டர்ஸ். கோர்வே வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கவங்க ரன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குது. பட் ஐம் புல்லிஷ் ஆன் போத். இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஈவன் கரண்ட் ப்ரைஸஸ் ஐ ஃபைண்ட் இட் வெரி அட்ராக்டிவ். வேகமாக வளரக்கூடிய கம்பெனிஸ். அவங்க ஒரு குவார்ட்டர்லேயும் அவங்களோட ரெவன்யூஸ் வந்து பல மடங்கு அதிகமாகிட்டே போகுது. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு பர்சனலாக தெரில. நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்காவது கம்ப்யூட் தேவைப்படும். டிமாண்ட் அதிகமாகிட்டே தான் இருக்கும். கேபெக்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்குங்க தான் நான் நம்புகிறேன். தட் இஸ் வேர் ஐ எம் பேசிங் மை தீசஸ் ஆன். ஐஸ்வர்யா ரவிச்சந்திரன், ஹலோ பிரதர், டாக்டர் ரெட்டி, even though price has dropped, no valuation doesn't look undervalued now after the results. Am I right? Please correct me if I'm wrong. 100% earnings drop ஆச்சுன்னா வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இல்லாத மாதிரி ஆயிரும். பட் நம்ம பார்க்க வேண்டியது பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. ஃபியூச்சர்லேயே உங்கள் க்ரோத் மறுபடியும் பிக்கப் ஆச்சுன்னா மறுபடியும் வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் ஆயிரும். ஈவன் அட் தீஸ் ப்ரைஸஸ் 1500 கூட ஒரு 2-3 வருஷம் கழிச்சு டாக்டர் ரெட்டி அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியலாம். அது வந்து நம்ம வெயிட் பண்ணுறத வச்சும் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ட்ரெஜெக்டரி எப்படி போகுதுங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். டிஆர்வி தமிழரசி கெட்வெல் சூன் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வென் ஐ ட்ரை பையிங் KPIT டெக்னாலஜி இன் ஏஞ்சல் ஒன் ஆப், இட் இஸ் ஷோயிங் அஸ் தி செக்யூரிட்டிஸ் அண்டர் சர்வேலன்ஸ். வாட் டஸ் இட் மீன்? ஐ திங்க் பேக் டு பேக் லோவர் செக்யூரிட்டிஸ் அடித்த கம்பெனியெல்லாம் வந்து அவங்க வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் இட் இஸ் அண்டர் சர்வேலன்ஸ்னு சொல்லுவாங்க. மற்றபடி அதுக்கு வரி பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க தான் நான் நம்புகிறேன். ஷல் ஐ ப்ரொசீட் டு பை when it shows like that? நீங்கள் வாங்கணுமா வாங்கக்கூடாதாங்கிறத நீங்கள் அந்த கம்பெனியில் பண்ண ரீசர்ச்சஸ் தான் டிசைட் பண்ணணும். பட் இந்த பர்டிகுலர் திங் வந்து ஐ திங்க் லோவர் செக்யூர்ட் அப்பர் செக்யூர்ட் அடிக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து கொஞ்ச நாள் சர்வேலன்ஸில் வச்சு ஏதாவது ஸ்டாக் மேனிப்புலேஷன் நடக்குதா, வால்யூம் ஏன் திடீர்னு ஸ்பைக் காக்குங்கிறத பார்ப்பாங்க. அதனால வர ஒரு மெசேஜ் தான். நந்தகுமார், ஹாய், குட் வேல்யூ ஃபார் லாங் டேர்ம் ஹோல்டிங் கேட்டிருக்காங்க. மினிமம் 15 years. அது தெரிஞ்சதுன்னா நான் வாங்கிட்டு எதுக்கு வீடியோலாம் போட போகிறேன்? வாங்கிட்டு நான் பாட்டு 15 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன்ல. எதுவுமே 15 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு என்னால் கண்டிப்பாக கணிக்க முடியாது. யூஎஸ் மார்க்கெட்னா வந்து பிக் டெக்கில் ஐல் பி டெஃபினெட்லி ஹாப்பி டு ஹோல்ட் இட் ஃபார் 15 years. அமேசான், ஆல்ஃபபெட், மெட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் 15 வருஷம் கழிச்சு கூட கண்டிப்பாக சர்வே ஆகும்னு தெரியும். இந்தியன் கம்பெனிஸ்னால் இப்போ நிஃப்டி 50 இருக்கிற ஒரு பெஸ்ட் பேங்க் லைக் HDFC, ICICI, ITC, L&T, ஏர்டெல் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு தெரியும். பட் இப்போ வாங்கலாமாங்கிறத நம்ம வேல்யூவேஷன் ரீசர்ச் போட்டு அனாலிசிஸ் பண்ணி தான் டிசைட் பண்ண முடியும். ராஜாங்கிறவர் ரைட் நோ மேக்ரோ சிச்சுவேஷன் இன் US மார்க்கெட்ஸ்ன்ட்டு போட்டிருக்காரு. தோ செமி ஸ்டாக்ஸ் ஆர் போஸ்டிங் குட் earnings, heavy compute constraint, they are not moving in the short term uncertainty due to war, oil, capex. ஓகே, கரெக்ட் தான். ஆல்சோ மெமரி சைட் ஆஃப் ஸ்டாக்ஸ்க்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவ் சென்டிமெண்ட் திடீர்னு? பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் சேயிங் மெமரி இஸ் ஃபேக், ஓவர் பம்ப்ட், இட் ஹஸ் ரன், பட் Micron, SK Hynix, etc. are saying they can't even fulfill 70% demand till 2028 and everything is locked in. Your thoughts? I made a big mistake, took 5% position to DRAM at average 6 DRAM. Okay, at 60 now it's 53 near, and South Korean are going to take it lower. I have conviction as this drag is short term pain. 100% is short term pain தான். மெமரியில் நான் உள்ளே வர மாட்டேன் பிகாஸ் ஆஃப் த ரன் அப், நாட் தட் இட் இஸ் டெஃபினெட்லி ஓவர் வேல்யூட், பம்ப்ட் அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக மெமரியில் ஃப்யூச்சர் இருக்க தான் செய்யும். பட் சிக்லிக்கல்ஸை லோ பிஇயில் பீக்கில் வாங்குறதுல எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருந்ததில்லை. அதனால நான் பர்சனலாக அவாய்ட் பண்ணுறேனே தவிர மெமரி ஸ்டாக்ஸ் மைட் ஆல்சோ ரெக்கவர் அண்ட் பர்ஃபார்ம் வெல். மைக்ரான் இங்கேருந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அவாய்ட் த ரிஸ்க். ஆனால் வந்து கண்டிப்பாக செமி ஸ்டாக்ஸ், நியோ க்ளவுட்ஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நிறையா ஃபேக்டர்ஸ், நியூயார்க்கில் வந்து டேட்டா சென்டர்ஸ் கட்டக்கூடாதுன்னு போட்டதோ, இல்லைனா வந்து இப்போ US வார்னால், ஆயில் ப்ரைஸஸ்னால, இன்ஃப்ளேஷனால் இப்போ ஃபெட் ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் கடனில் செயல்படுற கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த கேபெக்ஸ் எவ்வளோ வருஷத்துக்கு அதிகமாகிட்டே போக முடியும்? பிக் டெக் மேலேயே டவுட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறையா சென்டிமெண்ட் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதனால் எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு 2 earnings ரிப்போர்ட் சூப்பராக பேக் டு பேக் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எல்லோரும் மறந்துடுவாங்க, திரும்ப சேஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க நான் நினைக்கிறேன். பட் டெஃபினட்டாக மெமரி பக்கம் நான் போக மாட்டேன். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் எதனால DRAMல 60 ஆவரேஜில் ஆல்மோஸ்ட் ஒரு 15% ஹையராக இருக்கும்போது வாங்கினீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃபோமோவா என்ன காரணங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சக்திவேலம், ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் வாரி எனர்ஜிஸ். இப்போ தான் சொன்னேன், நான் கண்டிப்பாக அதை பற்றி ஸ்டடி பண்ணி சொல்கிறேன். ஹாய், ஐ கால் மை செல்ஃப் அ வேல்யூ இன்வெஸ்டர் பட் ஐ ஸ்டில் எண்ட் அப் பையிங் ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃபோமோ. கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அண்ட் ட்ரைங் டு கேட்ச் அ ஃபாலிங் நைஃப். Falling knife FOMO is not that bad in my perspective. It worked with Kalyan, but I got wrong with HDFC Bank this week. HDFC Bankல நீங்கள் என்ன ஃபாலிங் நைஃபில் எப்போ விலையிலேருந்து வாங்கிட்டு இருந்தீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 780 வாங்குறதுக்கும் 730 அந்த ஒரு விழுந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய ஃபாலெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பர்சனலாக. ஐம் ரியலைசிங் த டிஸ்டிங்விஷிங் பிட்வீன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் லார்ஜ் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இஸ் a skill I still need to develop. On the other hand, my friend doesn't spend much time learning the market. He simply waits patiently for stocks to bottom out before buying when the trend turns bullish. Both approaches seem to work, so I'm still figuring out which one will make a better investor. So far, my gold related stocks have delivered the best returns followed by the banking sector. இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் வியூஸ் தான். 10 வருஷம் கழிச்சு HDFC பேங்க் எங்கே இருக்கும், கல்யாண ஜுவல்லர்ஸ் எங்கே இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. 5 வருஷம் கழிச்சு தெரியாது.
ஸோ நீங்கள் உங்களோட டைம் ஹொரைசனை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 5 years லேட்டர் ₹700 கிடைக்காதான்னு ஏங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ ₹700 வாங்கிட்டேனே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 5 வருஷம் கழிச்சு இந்த பேங்க் எங்கே இருக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது. நம்மளோட கன்விக்ஷன் எப்படி பண்ணுறோம், நம்ம ரீசர்ச் எப்படி பண்ணுறோங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பால் பாக் கொடுக்கும். ஆனால் அப்படி தான் மார்க்கெட் செய்யப்படும் நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. இதெல்லாம் டீப் ரீசர்ச் போட்டு நம்ம வந்து ஒரு ப்ராபபிலிஸ்டிக் சான்ஸ் எடுக்கிறது தான். 100% ஹெச்டிஎஃப்சி பேங்க் வில் பி வே ஹையர்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுமே அடிச்சு தான் விடுறாங்க. என்னோட கன்விக்ஷன் படி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வில் பி வே ஹையர். ஆனால் அது நடந்தே ஆகணும், மார்க்கெட் நான் சொல்கிறபடி தான் நடக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாதுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஆல்வேஸ் பீப்புள் ஹவ் மேட் மணி. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் எனக்கு அட்ராக்டாக தான் படுது. அதனால் ஐ வில் டெஃபினெட்லி பை ஹெச்டிஎஃப்சி பேங்க். நான் 770 வாங்கினாலும் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். இப்போ 730 கீழே விழுந்தனால நான் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பனே தவிர பேங்க் மொக்கையாயிருச்சுன்னு நினைக்கவே மாட்டேன். ஃபோமோயிங் இன்டூ கேச்சிங் அ ஃபாலிங் நைஃபில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. முதலே நிறையா பணத்தை உள்ளே போடணும்னா கீழே விழ வாங்க பணம் இருக்காது. ஆனால் கீழே விழ வாங்க பணம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோமோ பண்ணி அதை வாங்கிக்கிட்டே வரதில்ல எந்த தவறும் இல்லைங்கிறத நான் நம்புகிறேன். பட் அந்த ஃபாலிங் நைஃப் ஒரு ஹை குவாலிட்டி கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அதில் எந்த ஃபண்டமெண்டல் காரணங்களுக்காக விழாமல் ஒரு சென்டிமெண்ட் காரணத்துக்காகவோ இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் காரணத்துக்காக விழுந்துச்சுன்னா டெஃபினெட்லி இஸ் அன் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. குட்டி கிராஸ் ப்ரோ, வாரி எனர்ஜிஸ் அனௌன்ஸ் த ரெவன்யூ வில் பி 1 trillion by 530. இஸ் இட் ரைட் டைம் டு இன்வெஸ்ட்? இதை பற்றி நிறைய பேர் கீழே +1 போட்டிருந்தீங்க பார்த்தேன். டெஃபினெட்லி ஐ கவர் திஸ். இந்த அப்கமிங் வீக்கில் வாரி எனர்ஜிஸ் பற்றி நான் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ரெட் டைகர், ஐ திங்க் யூ நீட் டு ரெஸ்ட் அண்ட் ரீசார்ஜ், நோ வீடியோஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். நேற்றுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன், அவ்வளோ பெரிய ரீசார்ஜ் ஆகலை. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் வீடியோ போட்டே ஆனு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக்கில் மறுபடியும் ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஐடிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்ஸ் டுடே ப்ரோ. எஸ் ப்ரோ, நான் இன்னைக்கு வீடியோவில் போட்டேன் ப்ரோ. ஞானசேகர் sure, take care bro, below are my thoughts, please correct me if I'm wrong here. Considering HDFC as a pillar of our Indian economy, HDFC is reaching 1100 levels, it will be difficult for Nifty 50 to reach 28K or 30K in the near term. மீதி 49 ஸ்டாக் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால் போயிருங்க, நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. HDFC பேங்க் நிஃப்டி 50 எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தா நம்மளுக்கு அப்படிலாம் இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். Those who doubt any stocks are afraid to buy, better to invest in Bs and stay calm. 100% இதை நான் அக்ரி பண்ணுறேன். பீஸான்னு எனக்கு தெரியல, பட் ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கலாங்கிறத நானுமே நம்புகிறேன். ஃபார்மா பீஸ் வாஸ் ஜஸ்ட் ₹19 6 months ago. பட் ஆனால் அதே ஃபார்மா பீஸ் ₹23 இருந்தது 2 years பேக் ஐ திங்க். ஸோ அங்கேருந்து கரெக்ட் ஆகிட்டு திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ இதனால் இது நம்ம பெரிய விஷயமாக பார்க்க முடியாது. ஐடி பீஸ் வாஸ் ஜஸ்ட் ₹25, ஆட்டோ பீஸ் வாஸ் ஜஸ்ட் ₹230 பிஃபோர் GST டிடக்ஷன். நிஃப்டி பீஸ் வாஸ் 230 தான் சொல்லியிருக்காரு. பிலோ ஆர் மை சேஃபஸ்ட் பெட்ஸ், ஏர்டெல், டெலிகாம், டியோபோலி, ஹார்ட் டு ரெப்ளிகேட். சேஃபஸ்ட் பெட்ஸ்னு ஒரே ஒரு கம்பெனி வில் கண்டினியூ அன் அதர் கமெண்ட்னு சொல்லியிருக்காரு. இவர் இன்னொரு கமெண்ட் எங்கே இருக்குது? இல்லவே இல்லை, சாரி, இன்னொரு கமெண்ட் எங்கே என்னால் கண்டுபிடிக்க முடியலங்க. ஏர்டெல்லில் நானுமே புல்லிஷாக இருக்கேன் லாங் டேர்மில். எஸ்பெஷலி ஏர்டெல் ஜியோ தவிர இன்னொரு பிளேயர் உள்ளே அது பெரிய லெவலில் க்ரோ பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ ஐ திங்க் ஏர்டெல் வில் டூ வெல். டாக்டர் சுகர்தாஸ், ப்ளீஸ் அனாலிசிஸ் BLS இன்டர்நேஷனல், ஐ ஆம் ஆஸ் மோர் தென் 100 times சொல்லியிருக்காரு. +1 குமரேஷ் சொல்லியிருக்காரு. 100 times நீங்கள் கேட்டிங்கிறது என் மைண்டில் இல்லை. பட் கண்டிப்பாக BLS இன்டர்நேஷனல், வாரி எனர்ஜிஸ், அப்புறம் 2-3 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நோட்ஸில் வச்சுருக்கேன். ஹீமார்டி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். பட் இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் ஏதாவது சொல்ல முடியும். சும்மா நான் ஸ்க்ரீனர் ஓப்பன் பண்ணிவிட்டு இது இந்த வாரியில் இருக்குதுன்னு சொன்னேன்னா அது உங்களுக்கு யூஸ் இல்லை. நானும் சும்மா வீடியோக்காக சொல்லிட்டு போகிற மாதிரி ஆயிருங்கிறனால தான் நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் பி அ லிட்டில் பேஷன். நான் கண்டிப்பாக இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன். லஃபி டி, டெல் மீ யுவர் ஒப்பீனியன் அபவுட் PSU மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஐ ஹவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் மந்த்லி இன் US ETFs த்ரூ டிக்கர் டேப் பெரிய ஆள் ஆகிட்டோம் போல். சச் as SoFi, VO, SGST, QQQ, total $20. வாட் யூ திங்க் அபவுட் திஸ் இன்வெஸ்ட்? இஸ் குட் டைம் டு இன்வெஸ்ட். நீங்கள் என்ன வெயிட்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எனக்கு பர்சனலாக தெரியல. SoFi இஸ் அன் இண்டிவிஜுவல் ஸ்டாக், மற்றது எல்லாமே இண்டெக்ஸ் நினைக்கிறேன். இது ஒரு டிவிடெண்ட் ஃபண்டு, ஷ்வாபோடது. ஐ திங்க் இது ஒரு ஸ்னோ பாலிங் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ கூட நான் பார்த்துருக்கேன். SHL போட்டு அது மந்த்லி டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் டிவிடெண்ட் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 25% பிடிச்சிட்டு தான் தருவாங்க. ஸோ உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அடிவாங்க வாய்ப்புகள் இருக்குது. யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் ஆல் ஆஃப் தட். இது எல்லாமே இண்டெக்ஸு, ஒரு SoFi எனக்கு பிடிச்ச கம்பெனி வேறு. இதில் நான் எப்படி குறை இருக்குதுன்னு சொல்ல முடியும். PSU மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். Shankar 88 IT, ப்ளீஸ் டேக் கேர். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் அ ஃபியூ தாட்ஸ் ஆன் வாரி எனர்ஜிஸ். இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே போட்டிங்களா, வேறு ஒருத்தர் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். வாரி எனர்ஜிஸை யார் இப்போது பயங்கரமாக பேசுகிறாங்கன்னு தெரில. ரிலேஸ்ட் யூ ப்ராப்ளம் மார்க் மீ ஃபார் யூசிங் த வேர்ட் கன்சிடர் ரிலேட்டிங் இட் ஒன் ஆஃப் யுவர் ஃபெல்லோ யூடியூபர். ஸோ நோ ஐம் சர்ச்சிங் ஃபார் அ பெட்டர் வேர்ட். கம்பெனிக்கு லாங் இதோட ஒருத்தர் பெரிய தீசிஸ் ஒன்று கமெண்ட்டில் போட்டிருந்தார். வாரி எனர்ஜிஸ் ஏன் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி. ஐ வில் டெஃபினெட்லி லுக் இந்த வாரம் நான் கண்டிப்பாக வாரி எனர்ஜிஸ் போடுறேன்.
கே சதீஷ் ப்ரோ இன் மை ஒப்பீனியன்ஸ் பிஎல்எஸ் இன்டர்நேஷனல். ஓகே, மறுபடியும் பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் வார் எனர்ஜிஸ் மண்டே டு ஃப்ரைடேயில் ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்கிவ் மீ ஃபார் டிலேயிங் இட் ஸோ மச். அஜய்கிரி 389 ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ சரியாக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அது மட்டும் நான் தனியாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். ஹாய் ப்ரோ, பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ வெரி வெரி மச். லாஸ்ட் டைம் வி chatted in the comments box but I didn't get an answer to a question. If possible please answer the question ன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். செலக்டிவ் வேல்யூ ஐ வாஸ் 50-50 US இது நான் போட்டது மாதிரி இருக்குது. I was 50-50 US India including returns. I'm more 60-65 US now. All my new funds are majorly going towards Indian stocks and I think I'll bring it back to majority India by end of FY27. Including returns பார்க்கும்போது யூஎஸில் தான் அதிக வெயிட்டேஜ் இருக்குது. இந்தியன் ஸ்டாக்ஸில் தான் நான் இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டபிள் அமௌண்ட் எவ்ரி மந்த் நான் இந்தியன் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் யூஎஸ் ஸ்டாக்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அதுக்கு அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்துரும். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ப்ரோ. நோ யூஎஸ் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட் அண்ட் கம்பேர்ட் டு இந்தியா யூஎஸ் மார்க்கெட் வேல்யூவேஷன் இஸ் சீப்பர் அதர் தென் ஏ அண்ட் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ். ஓகே, இது எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் சீப்பர்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒய் ஆர் யூ பிளானிங் டு பிரிங் இட் பேக் டு இந்தியன் ஸ்டாக்ஸ்? இப்போ ஆஸ் அ மார்க்கெட் இந்தியா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எனக்கு ஒரு பிஹேவியரல் ஆஸ்பெக்டாகவே எங்கே அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ, எங்கே குவாலிட்டி இருக்குது பட் மார்க்கெட் அதை பார்க்க தவிர்க்குதோ அங்கே பணத்தை கொண்டு போகணுங்கிறத நான் வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஃபார்ம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். பிஹேவியரெல்லாம் நான் அப்படி தான் வந்து லீன் ஆவேன். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நான் போகும்போது அப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்தியன் ருப்பி இப்போ வீக்கன் ஆகிற மாதிரி ஆகவே இல்லை. இப்போ இந்தியன் ருப்பி வீக்கன் ஆகிட்டே போகுது. மேலும் 100, 120, 150 போயிருமோங்கிற பயத்தில் நிறைய பேர் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிற ஒரு பின்பத்தை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறையா பேர் யூஎஸ் மார்க்கெட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் நான் யூஎஸ் மார்க்கெட்ஸில் ஃபியூ இயர்ஸாகவே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 years கிட்டவே நான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். 3 to 3.5 years கிட்ட நான் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து டாலருக்கு ரூபி 80 ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுறதுக்கான காரணம் எனக்கு சில கம்பெனிஸ் அங்கே ரொம்பவே அட்ராக்டிவாக பட்டுது. அதுக்கான எக்ஸ்போஷர் இந்தியாவில் ஆப்வியஸ்லி இல்லை. சில தீம்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக படுது, அதுக்கான எக்ஸ்போஷரும் இந்தியாவில் இல்லை. ஸோ ஐ வென்ட் டு யூஎஸ் மார்க்கெட். நீங்கள் சொல்கிற அதே ஏஐ அண்ட் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எது ஓவர் வேல்யூன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுதான் எனக்கு அட்ராக்டிவாக படுது. பிகாஸ் அதுக்கான க்ரோத்துக்கு அது ரொம்ப ஓவர் வேல்யூ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிற சில கம்பெனிஸ் லைக் நியூ க்ளவுட்ஸ் இல்லைனா வந்து அந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீமில் வேலை செய்கிற சில கம்பெனிஸ் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக படுது. அதிலலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன், ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் வர ஃப்ரெஷ் கேபிட்டல் நான் இந்தியன் ஸ்டாக்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னது தவிர அங்கேயும் வித்துட்டு நான் இங்கே எடுத்து வருவேன்னு நான் சொல்லவே இல்லை. தட் இஸ் நாட் வாட் ஐ மென்ட். ஸோ ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். லோகேஷ் வியூஸ் டேக் கேர் ப்ரோ. தீப் குமார் டேக் கேர் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இதில் சிலதை மேபி ஐ வில் கட் டவுன் ஆர் ஸ்கிப் இஃப் இட் ஃபீல்ஸ் ரெப்படேட்டிவ். ஸோ ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். நாளை வீடியோவில் நம்ம மறுபடியும் மார்க்கெட் அப்டேட்ஸ், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்க அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வாரி எனர்ஜிஸ், பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் 2 கம்பெனி பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கில் நான் அந்த 2 கம்பெனியை பற்றி ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.